தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. அமெரிக்காவில் இந்தியர்கள் அதிகமானோர் படித்தும் வேலை செய்தும் வர்றாங்க. இதற்கிடையே வெளிநாட்டினரை வேலை செய்ய அனுமதிக்கக்கூடிய OPT ஆப்ஷனல் ஒர்க் பர்மிட் திட்டம் சட்டவிரோதமானது என்றும் அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கு. இதனால இந்தியர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படும் ஆபத்தும் இருக்கு. இப்போது ஒவ்வொரு ஆண்டும் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்படி இந்தியர்கள் அதிகம் செல்லக்கூடிய நாடுகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கிறது. குறிப்பாக IT துறையில் அதிகப்படியான இந்தியர்கள் அமெரிக்காவில் தங்கி வேலை செய்து வருகிறார்கள். அங்கு பல முக்கிய நிறுவனங்களின் CEOக்களாக கூட இருக்கிறார்கள். இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் பலரும் அமெரிக்காவில் பட்டப்படிப்பையும் மேற்கொண்டு வர்றாங்க. அதே போல அமெரிக்காவில் பட்டப்படிப்பை மேற்கொள்ளக்கூடியவங்க அங்கு பணி அனுபவத்தை பெற OPT எனப்படும் ஆப்ஷனல் பிராக்டிக்கல் ட்ரைனிங் என்ற திட்டம் அமலில் இருக்கிறது. இதற்கிடையே இந்த OPT அமெரிக்கர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பறிப்பதாகவும் வெளிநாட்டினர் அமெரிக்காவில் குடியேறவும் ஒரு வாய்ப்பை இது அமைத்து தருவதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இந்த OPT திட்டம் முதலில் தற்காலிகமாகவே வடிவமைக்கப்பட்டது. இந்த OPT திட்டத்தில் F1 விசாவில் உள்ள வெளிநாட்டு மாணவர்கள் STEM அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங், கணிதம் ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்றிருந்தால் அவர்கள் 3 ஆண்டுகள் வரை அமெரிக்காவில் தங்கி வேலை செய்யலாம். இருப்பினும் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் இல்லாமல் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் இது அமெரிக்க பட்டதாரி இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதாகவும் அங்கு தற்போது விமர்சனங்கள் எழுந்துள்ளது. மேலும் அமெரிக்காவில் புறவாசல் வழியாக நுழைய இது வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதாகவும் அந்த நாட்டினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்க டெக் ஒர்க்கர்ஸ் என்ற குழுவினர் இந்த திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்திருக்காங்க. இது தொடர்பாக அவங்க ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, OPT திட்டம் என்பது வெளிநாட்டு மாணவர்களுக்கான திட்டம், இன்டர்ன்ஷிப் போன்ற திட்டம் என சொல்லி ஏமாற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். இது யூனிவர்சிட்டிஸ் படிப்புக்கு பதிலா ஒர்க் பர்மிட்களை விற்கிறாங்க. இது சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டது. அமெரிக்க கல்லூரி பட்டதாரிகளை பாதுகாக்கிறதுக்கு இந்த OPT திட்டத்தை ட்ரம்ப் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஒருவேளை இந்த கோரிக்கையை ஏற்று ட்ரம்ப் OPT திட்டத்தை நிறுத்தினால் அது வெளிநாட்டு மாணவர்களை கடுமையா பாதிக்கும். குறிப்பா இந்தியர்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். அங்கு ஏற்கனவே H1B விசா திட்டத்தை குடியரசுக் கட்சியினர் எதிர்த்து வர்றாங்க. இதற்கு எதிராக நீதிமன்றங்களில் கூட வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழலில் OPT திட்டத்திற்கும் அமெரிக்காவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதே நேரம் H1B விசா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடியரசுக் கட்சியிலேயே எலோன் மஸ்க் உள்ளிட்ட தொழிலதிபர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் மிகச்சிறந்த நபர்களை வேலைக்கு எடுக்க அந்த திட்டமே உதவுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.